புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். சமுதாயத்தில் இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு கூடிய நிலைமையில நெல்லை இருட்டுக்கடை உரிமையாளரின் மகளை வரதட்சணை கேட்டு கொடுமை செய்வதாக எழுந்த புகார் சம்பவத்தை பற்றியும், மத போதகர் போக்சோல கைதான சம்பவத்தோட கோவையில் கல்லூரி மாணவியின் தற்கொலை மற்றும் தென்காசியில் மனைவியின் கண்ணு முன்னாடியே கணவரின் தலையை துண்டாக வெட்டி எடுத்து சென்ற ரத்தத்தை உரை வைக்கக்கூடிய திகில் சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வரதட்சணையாக கேட்கப்பட்ட நெல்லை இருட்டுக்கடை. அல்வாவுக்கு ரொம்பவும் புகழ்பெற்ற திருநெல்வேலியின் இந்த இருட்டுக்கடையை வரதட்சணையா எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மருமகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மிரட்டுறாங்க அப்படின்னு கடையின் உரிமையாளரும் அவரது குடும்பத்தினரும் நெல்லை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய பரபரப்பான புகாருக்கு மணமகன் வீட்டார் மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவில் எதிரில் பல ஆண்டு காலமாக இயங்கி வரும் இருட்டுக்கடை அல்வா கடையை தற்போது கவிதா சிங்கும் அவரது கணவர் ஹரிசிங் ஆகியோரும் கவனித்து வரும் நிலையில் இவர்களது மகள் ஸ்ரீ கனிஷ்காவிற்கு கோயம்புத்தூரைச் சேர்ந்த அவர்களின் உறவினரின் மகன் பல்ராம் சிங் என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் மிக பிரம்மாண்டமாக பலரும் வியந்து போகும் அளவிற்கு திருமணம் நடந்து முடிந்தது. அப்படி நடந்து முடிந்த திருமணமாகி 2 மாதங்கள் கூட ஆகாத நிலையில் இருட்டுக்கடை உரிமையாளர் கவிதா ஹரிசிங்கின் மகளான கனிஷ்கா அவரது கணவர் மீதும் அவர் வீட்டார் மீதும் கூடுதல் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்வதாகவும், தனது கணவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாகவும் இருட்டுக்கடை அல்வா கடை உரிமத்தை தன் பெயருக்கு மாற்றி எழுதி தர வேண்டும் என கேட்டு தன் மகளை சித்திரவாதை செய்வதாக நெல்லை மாநகர காவல் ஆணையரிடமும் வரதட்சணை குறித்து பரபரப்பு புகாரை கொடுத்தனர். அவளுக்காக அடிமையா இருந்து அவளுக்கு எதை செய்யலன்னா சூசைட் அளவுக்கு நான் உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அண்ணாலும் தம்பியா சேர்ந்து என்னைய டைவர்ஸ் கொடுத்துரு, உன் வாழ்க்கை இவ்வளவுதான், நீ டைவர்ஸ் கொடுக்கற அப்படின்னா அந்த பொண்ணோட லிவிங்ல இருக்கான். அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட இந்த ரூபா வாங்கிட்டு வந்து மிரட்டி அனுப்பிட்டாங்க. கொலை மிரட்டலே பண்ணிட்டாங்க, பிசிக்கலாவும் இது பண்ணிருக்காங்க. அதில் பல கோடி ரூபாய் செலவு செய்து திருமணத்தை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தி வைத்தும் கூட தம் மகளிடம் கூடுதல் வரதட்சணையாக அவரது கணவர் பல்ராம் சிங் சுமார் 1.5 கோடி மதிப்புள்ள ஆடம்பர சொகுசு கார் ஒன்றை கேட்டதோடு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு வைத்து கொண்டு அந்த பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்து வாழ்ந்து வருவதாக மேலும் பரபரப்பை ஏற்படுத்தினர். என் பொண்ணு வந்து ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்க பிசினஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர் கொலை மிரட்டலோட வந்து பண்ணியிருக்காங்க. 41 days அவங்க வீட்டுல இருந்திருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து அவளை வந்து அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க பிசிக்கலாகவும். இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் வந்து ஒரு சர்வன் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை வந்து நீ ஏதாவது உங்க அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை வந்து நாங்க கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ இங்க வந்து போதுதான் எங்களுக்கு தெரியும். அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்துதான் அவங்க கார்ல வந்து நீ உங்க அம்மா அப்பாட்ட போய் எல்லாம் எழுதி வாங்கினாதான் வரணும், இவ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ டைவர்ஸ் கொடுக்குற அப்படி இல்லைன்னா இல்ல நான் கொடுக்க மாட்டேன், இல்ல நான் லிவிங்ல முன்னாடியே வந்து வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு அவர் அப்பாட்ட பேசுனா அவர் வந்து என் தொழிலே உண்மையை பொய்யா சொல்றதும் பொய்ய உண்மையா சொல்றதுதான் இருக்கு. நான் எனக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது. இது போக எனக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டாண்டிங் கவுன்சிலுக்குள்ள போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த டிபார்ட்மெண்ட்லனாலையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நான் வந்து பொய்யா அங்க வந்து கொடுத்துருவேன்.
உண்மையா இருக்கிறத பொய்யாக்குவேன், பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன். நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களை யாரும் வாழ விடவே மாட்டேன். எனக்கு பிசினஸ் எழுதி கொடுத்தே ஆகணும். ஏன்னா நாங்க இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கும் போது நான் எஃப்எஸ்ஐல இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட், ஜிஎஸ்டில இருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன். நேற்று ராத்திரி கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து அவங்களுக்கு என்கொயரி போன பிறகு ஒரு ரிப்போர்ட்டருக்கே கூப்பிட்டு அவங்க வந்து மிரட்டிருக்காங்க. நீங்க இங்க வந்து இருக்கும்போது எத்தனை போன் கால்ஸ் நீங்களே வந்ததை பார்த்துருக்கீங்க. எல்லாத்தையும் நேற்று எனக்கு மிரட்டிட்டு டெலீட் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில சாரி அப்படின்னு சொல்லி அகைன் வந்து மெசேஜ். இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் காட்ட தான் செஞ்சேன். இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா இதுக்குமே ப்ரூஃப் எல்லாமே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லயும் கொடுத்துருக்கோம். சிஎம் செல்லுக்குமே நேற்று வந்து இந்த இதை வந்து நாங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். என்னை நம்பி நாங்க பாரம்பரியமா பண்ண தொழில், நாங்களும் பப்ளிக்கை நம்பி தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த தொழிலை நம்பி நாங்க இருக்கோம். அந்த வாழ்வாதாரத்துல போய் கை வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமுமே ஒரு ரிப்போர்ட்டர் கூப்பிட்டு அவங்க வந்து த்ரெட்டனிங் பண்றாங்கன்னா நான் பிஜேபி அப்படிங்கிறத வச்சு அவங்க த்ரெட்டனிங் பண்றாங்க. ஏன்னா என் தொழில் வந்து அப்படி, நான் அட்வொகேட்டு, நான் இப்படிதான் பண்ணுவேன்னு அவர் வந்து டேரிங்கா வந்து பண்றாரு. அப்போ நாங்க இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? இந்த நிலையில் இந்த புகாருக்கு பதிலளிக்கும் விதமாக பெண் கனிஷ்காவின் மாமனாரும் கணவர் யுவராஜ் சிங் ஆகிய இருவரும் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தனர். அதில் இருட்டுக்கடையை அவர்கள் மோசடி செய்து அவர்களின் பெயருக்கு மாற்றிய தகவல் வெளியே தெரியாமல் இருக்கவும், தன்னுடைய மகன் அவர்களின் வீட்டு மாப்பிள்ளையாக செல்லவில்லை என்றதால் தான் இந்த விவகாரம் ஆரம்பித்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் திருமணத்திற்காக 1 ரூபாய் கூட நாங்கள் வரதட்சணை வாங்கவில்லை என்றும், திருமணத்தின் போது அவர்களுடைய மகளுக்காக அவர்கள் ஒரு சூட்கேஸில் கொடுத்த நகையையும் அவர் செல்லும் போது எடுத்து சென்று விட்டதாகவும், அந்த பெண்ணின் பெயரில் அன்பளிப்பாக கொடுத்த காரும் கூட அவர்களின் வீட்டிலேயே தான் இருப்பதாக கூறிய அவர்கள் தேவையில்லாமல் அவதூறான பொய் குற்றச்சாட்டுகளை கூறுவதாகவும் பெண் வீட்டார் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்தனர். என்னுடைய பையனுக்கும் அந்த பெண்ணுக்கும் ப்ராப்ளம் ஏற்பட்டது உண்மை. ஏன்னா அந்த பெண் வந்து இரவு நேரத்தில் பல பேர்த்துக்கிட்ட இருந்து கால்ஸ் வர்றது, வெளியில் போனால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து வர்றது, இதெல்லாம் என் பையன் கேட்க போக ப்ராப்ளம் ஆகும். இது வந்து ஒரு சிங்கிள் சைல்டாக வளர்ந்த பொண்ணுங்க, அது மாதிரி சனியாக இருந்தப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி பழக்கம், அதை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு லிமிட்டுக்கு மீறி போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார பிரச்சனை அது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இருட்டுக்கடை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இப்போ இந்த ஒரு வருஷம் முன்னாடி தான் வந்தது. இதுக்கு முன்னாடி இவருடைய என்னுடைய மருமகன், அதாவது மருமகளுடைய அப்பா பார்த்தீங்கன்னா கார் மெக்கானிக். அவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க, அல்லது அவங்க நான் வந்து கொடுமைப்படுத்தின கடை எழுதி கொடுக்க சொல்லி கேட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சுத்தமான பொய். காரணம் என்னன்னா அந்த கடை இவங்களுக்கு வந்ததே வந்து ஒரு 400 நாட்களுக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு அந்த கடையே வந்திருக்கு. இவங்க இப்ப இருக்கிற வீடு வந்து இதுக்கு முன்னாடி ஓனரா இருந்த சூரஜனுடைய பேர்ல தான் அந்த இடமே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஓனரா இருந்த சூரஜோட பேர்ல தான் இவங்களுடைய ஒர்க் ஷாப் இருக்கு. இவங்க இன்னைக்கு வாடகை கட்டடத்துல தான் வந்து கடையும் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஃபேக்டரியும் வாடகை கட்டடத்துல தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து கம்பெனி பெரிய பேர் இருக்குது, பாரம்பரிய கம்பெனி அப்படிங்கிற பேர் தான் தவிர அந்த கம்பெனிக்கு இன்னைக்கு 5 கோடி கடன் இருக்குங்கிறது ஆவணப்பூர்வமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மாதிரி இருக்கிறப்ப நான் போய் எப்படி கடன் வாங்க முடியும்? நாடறிந்த நெல்லை இருட்டுக்கடை அல்வா கடையின் விவகாரம் தற்போது பல்வேறு தரப்பினரிடையேவும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.